வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு அரசு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமும் கூட தான். கூட்டுறவு பயிற்சிக்கான ஒரு மிகப்பெரிய 2026, 27க்கான கோர்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க. 12th to எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 58 வயசுக்குள்ள இருக்கிற யார் வேணாலுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க 12th மட்டும் முடிச்சிருக்கீங்கனாலும் இந்த ஒரு கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 12th முடிச்சுட்டு 3 வருஷத்துக்கான டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். இதுல ஒரு மிகப்பெரிய மித் அப்படின்றது இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா? இது உண்மைதானா? இது வந்து ஈஸியாவே நெறைய பேர் வந்து கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் வந்து வாங்குறாங்களே! இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து உண்மைதானா? இந்த மாரிலாம் நடக்குதா? அப்படின்ற மாரியான நெறைய மித்லாம் வந்திருக்கு. இது அப்படிதானா? இதுல என்ன மாரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு? இத முடிச்சா நமக்கு உண்மையிலே என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி ஓகேங்களா? ஏன்னா இது முடிச்ச நெறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசின வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த கோர்ஸ் முடிக்கிறது நமக்கு 100% ஒர்த்தா அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நடக்குது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றமே நான் இந்த வீடியோலயும் தெளிவா சொல்லிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படி ஒர்த்தா இருக்கு அப்படின்னு இந்த வீடியோட எண்டுல நினைச்சீங்க அப்படின்னா, உடனே இந்த ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க. ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க. ஓகே. இது வந்து டிப்ளமோ கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் சார்ந்து கூட்டுறவுல நெறைய வங்கிகள் இருக்கு. ஓகேங்களா? டைரக்ட்டான மத்திய கூட்டுறவு வந்து வங்கி இருக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து விவசாய கடன் சார்ந்த வங்கிகள் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுறவுங்களே கடன் சங்கங்களுக்கான வங்கிகள் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 விதமான வங்கிகள் இருக்கு. இப்போ இந்த வங்கிகள்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான வேலைகள் பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சி கோர்சஸ் கண்டக்ட் வந்து பண்றாங்க. இது வந்து 1 இயர் வந்து நடக்குது. ஃபுல் டைமா ரெகுலர் கோர்சஸ் தான். இந்த கோர்ஸ் அப்படின்றது தமிழ்ல தான் வந்து நடக்குது. ஆன்லைன் மூலம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுக்கான கோர்ஸ் அப்படின்றது நேரடியா இப்போ 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜஸ்லயோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசு பயிலகத்திலயோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான நேரடியான அந்த கோஆப்பரேட்டிவ்க்கான அந்த ட்ரெய்னிங் அப்படின்றது வந்து நடக்குது. மொத்தம் வந்து 1 வருஷம் வந்து நடக்குங்க. இதுக்கு மினிமம் 17 வயசுலருந்து 58 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மெயினா நீங்க 12தோ இல்ல வந்து ஏதோ ஒரு டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எலிஜிபிள். இதுக்கு யார் யார் எலிஜிபிள் தேவையில்ல. உங்களுக்கு இந்த கோர்ஸே தேவையில்ல அப்படின்றத நான் தெளிவா சொல்லிறேன். இன்கேஸ் நீங்க வந்து டிப்ளமோவோ, இல்ல டிகிரியோ அதுவே நீங்க வந்து இயற்கையாவே வந்து நேச்சராவே கோஆப்பரேட்டிவ் தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இது தேவையே படாது. ஸோ, அதனால நீங்க இதுக்குள்ள வந்துக்கவே வேண்டாம். உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இல்லாம நார்மலா நான் பிஎஸ்சி இல்ல இன்ஜினியர் வேற ஏதோ ஒரு டிகிரி ரேண்டமா நான் முடிச்சிருக்கேன். கோஆப்பரேட்டிவே இல்லாம முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நீங்க கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்றதுனால இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். எல்லா கம்யூனிட்டிய சார்ந்த எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லிர்றேன். டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20,000 வரைக்கும் வரும். இந்த ஃபீஸ வந்து நீங்க டெர்ம் ஃபீஸா வந்து கட்டிக்கலாம். இதுல வந்து இந்த டியூஷன் ஃபீஸு, டைரி ஃபீஸு, ஸ்டேஷனரி சார்ஜஸ், கோஆப்பரேட்டிவ்க்கான ஜர்னல் பப்ளிகேஷன், ஸ்போர்ட்ஸ் ஃபீ இப்படின்ட்டு எக்கச்சக்கமா ஒரு ஒரு நெறைய ஒரு ஃபீஸஸ் வந்து வருது. இது எல்லாமே சேர்த்து ரூ. 20,850 அப்படின்றது 1 வருஷத்துக்கான அந்த 1 வருஷம் அப்படின்றது இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்கல்ல, அந்த 1 வருஷத்துக்கான ஃபீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத நீங்க ஆன்லைன்லயே ஃபீ வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. இதுல மொத்தம் செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்றதும் வைக்கிறாங்க. 6 மாசம் ஓகேங்களா? 6 மாசத்துல ஒரு செமஸ்டரும், 2வது 6 மாசத்துல மொத்தம் 1 வருஷம் ஓகேங்களா? மொத்தம் 3 செமஸ்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்து இதுல வந்து நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் 1ல உங்களுக்கு என்னவும், செமஸ்டர் 2ல என்னவும் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே எப்படி நம்ம டைப் ரைட்டிங்ல லோயர் ஹையர்லாம் முடிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதே மாணிக்கே இதுலயும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கண்டக்ட் பண்றாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டே அந்த கோஆப்பரேட்டிவ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு தான் நீங்க வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது எப்படி இது உண்மையிலே வந்து இந்த மாரி வந்து அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, உண்மையிலே வேலை வந்து கிடைக்குமா? அத வந்து ரியாலிட்டியா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கான அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது வந்து இருக்கு. அது போக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் சென்டரே இருக்கு. அதுவுமே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுக்கான சென்டர் லிஸ்ட்டும் குடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளிக்கர் தெரியுதா? டச் பண்ணுங்க.
ஓகே. நீங்க அப்படி கிளிக்கர் குடுத்த நெக்ஸ்ட் பேஜ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். இத வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா, யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடங்கள்லயே வந்து அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ ஓகே. அத வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பேஜோ, லிங்க்கோ எதுனாலுமே நம்ம வெப்சைட்ல இப்படி தான் எடுக்க போறீங்க. இப்ப நான் வந்து கிளிக்கர் அப்படின்ற குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆனோனே இப்படி தான் வந்து வரும். டிப்ளமோ இன் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட் முழு நேரம். இதுக்கான தொகுப்பு வந்து பட்டய பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாரி இருக்கு. இதுல வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. மாணவர் சேர்க்கை வந்து நடக்குது. டீட்டெயில் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. கீழ நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது அப்படின்னு இருக்கும். அத குடுக்க தான் நெக்ஸ்ட் அப்படின்றது போகும். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லிர்றேன். குறைஞ்சது 80% வருகை பதிவு. அதாவது 1 வருஷம் கிளாஸ். இந்த 1 வருஷம்னா ஃபுல்லா நம்ம 365 நாள்லாம் போப்போறதில்ல. மினிமம் ஒரு 200 நாள் அட்டெண்டன்ஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த அட்டெண்டன்ஸ் அப்படின்றது நமக்கு 80% ஆச்சும் நம்ம அந்த கிளாஸ அட்டெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 80% நம்ம அட்டெண்ட் பண்ணியிருந்தா தான், இதுக்கான பட்டய பயிற்சிக்கான செமஸ்டரை நீங்க எழுத முடியும். இன்கேஸ் நீங்க நெறையா லீவு போட்டீங்க, அந்த 80%க்கு கீழ வந்து நீங்க லீவ் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க திருப்பி அடுத்த வருஷம் தான். அதாவது நீங்க திருப்பி அடுத்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா திருப்பி வந்து ரிப்பீட் கோர்ஸ் அப்படின்ற மாரி போட்டு, ஆர்சி போட்டு உங்கள திருப்பி அடுத்த வருஷத்துக்கான 2027 டூ 28க்கு வந்து படிக்கிறதுக்கான உங்கள வந்து சேஞ்ச் வந்து பண்ணிருவாங்க. ஸோ அதனால அந்த 80% அப்படின்ற வருகை பதிவீட நீங்க கரெக்ட்டா வச்சிருக்கணும். ஓகே. இப்ப நான் அடுத்தது அப்படின்றத குடுக்குறேன். இதுல வந்து நம்ம பார்த்த அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ வந்து நீங்க எப்படி பே பண்ணணும், என்ன பண்ணணும்னு இருக்கு. ஸோ அதுக்கான இது. அடுத்துமே நெக்ஸ்ட் அடுத்ததுன்னு இருக்கும். இதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. எவ்வளோ மார்க் வந்திருக்கும், செமஸ்டர் நீங்க எவ்வளோ எடுக்கணும், அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. குடுத்துட்டு ஏற்கிறேன், அக்ரி அப்படின்றத குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகிருங்க. ஸோ இதுல வந்து நீங்க எப்பயும் போல விண்ணப்பதாரரோட பேரு, கேண்டிடேட்டு, 10த் மார்க், ஆதார் எண், மொபைல் நம்பர் எப்பயும் போல நம்ம நார்மலா எப்பயும் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ, அதே மாணிக்கு தான். இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எஸ்எல்சியோட மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் நம்பரு அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 12த் அதுக்கப்புறம் வந்து டிகிரி இன்கேஸ் நீங்க வந்து முதுகலைலாம் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் குடுக்கணும். இல்லனா தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து எஸ்எல்சி மட்டும் தான் இந்த இடத்துல கட்டாயம். 10த் மார்க் ஷீட் மட்டும் தான் நீங்க 100% குடுக்கணும். அதுக்கு மேல டிப்ளமோவோ, 12தோ, டிகிரியோ முடிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லவே இல்ல. அத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 28 மாவட்டங்கள் தான் இதோட சென்டரே வந்து இருக்கு. ஓகேங்களா? செலக்டட் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த சென்டர் வேணுமோ, அந்த சென்டர வந்து குடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து என்னோட மாவட்டம் வந்து இதுல இல்ல ப்ரோ. அப்பன்னா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய மாவட்டத்த தான் நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா 28 மாவட்டம் ஓவராலா கம்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே. இதெல்லாம் குடுத்துட்டு நீங்க கீழ வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட கையெழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோரோட அவங்க பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே குடுத்துட்டு நீங்க சப்மிட் வந்து பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கான டீட்டெயில்ஸ். இது வந்து ஜென்ரலா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொதுவான டீட்டெயில் தான். ஓகே. இதுல நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உண்மையிலே நான் அப்ளை பண்றேன். ஓகே. எனக்கு இதுல வந்து கண்டிப்பா இதுல வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்பீங்களா? சொல்றேன். ஓகே. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 2025ல அதாவது போன வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாநில ஆட்சேர்ப்பு நிலையம்ல இருந்து தமிழ்நாடு கூட்டுறவுலருந்து வேலைகளுக்கு ஆட்கள எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இதுதான். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2025 தெரியும். இதுல வந்து நான் கீழ ஸ்க்ரோல் பண்றேன். உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதுல வந்து உதவியாளர் பிளஸ் வந்து கிளர்க், அசிஸ்டன்ட் கிளர்க் இப்படின்ற 2 பதவிக்கு வந்து எடுத்தாங்க. ஓவராலா 50 வேக்கன்ஸீஸ் வந்து தமிழ்நாடு பூரா குடுத்திருந்தாங்க. இதுல குடுத்திருந்த அந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து ஏஜ் லிமிட் எல்லாமே குடுத்திருந்தாங்க. அது போக இதுக்கான படிப்பு கல்வி தகுதி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேசிக்கா நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இந்த மாரி எது இருந்தாலும் ஓகே. பட் ஆனா, இதெல்லாம் வந்து ஜென்ரல் தான். அவங்க ஆனா கேட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்களா, மஸ்ட் ஹேவ் கட்டாயமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் ப்ராசஸ்ல நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தான், நீங்க இந்த வேலைகளுக்கு டிகிரிலாம் முடிச்சிருந்தாலுமே, இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான், இந்த வேலையே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வைக்கிறாங்க. ஸோ, இப்ப இதுலருந்து என்ன தெரியுது? நம்ம என்னதான் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும், கோஆப்பரேட்டிவ்ல வரக்கூடிய அசிஸ்டன்ட்டோ, கிளர்க்கோ இல்ல எந்த கேட்டகரி ஜாபா இருந்தாலுமே, நம்ம இந்த ஒரு பட்டய பயிற்சிக்கான இந்த கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகே. இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கிறவங்க எல்லாரெல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எண்ணிக்கையே கம்மியா தான் இருக்கும். அதுலருந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய போட்டி அப்படின்றதே கம்மியா இருக்கும். ஒரு நார்மலா ஒரு டிஎன்பிஎஸ்சி மாரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சிருக்கிறவங்க ஒரு
ஒரு 600லேருந்து 400 பேர் தான் இருப்பாங்க. அந்த 400 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்றதே நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு போட்டி விகிதம் அப்படின்றது கம்மி ஆகுது.